வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ் WA22X A6. அல்லு அர்ஜுன் அண்ட் அட்லி அவங்க காம்போல வர மூவில தீபிகா படுகோன் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வெல்கம் ஆன் போர்ட் தீபிகா படுகோன், த ஃபேஸஸ் ஆஃப் #WA22X A6. இந்த மூவியோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்தப்பே நான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன். ஐகார்ட்லேயும் வரும், இந்த வீடியோ முடிஞ்சாலும் என் ஸ்க்ரீனில் வரும், செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். என்ன காமிச்சாலும் இல்லையோ கம்ப்ளீட்டாக இந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் VFX மட்டும் நல்லா இருக்க போகுது அப்படின்றத மட்டும் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலையே. அந்த ஃபர்ஸ்ட் வந்து சன் பிக்சர்ஸ் ஆஃபீஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் போயிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், போயிட்டு ஒரு சில பேச்சுவார்த்தைகள் எல்லாம் பண்ணிட்டு டேரெக்டாக லாஸ் ஏஞ்சல்ஸ் போயிருப்பாங்க. அங்கே லோலா VFX அந்த ஸ்டுடியோக்கு போய் அங்கே உள்ள சூப்பர்வைசர்ஸ் அங்கே உள்ள டெக்னீஷியன்ஸ் அவங்கள்டெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க மற்ற ஹாலிவுட் மூவிஸ்லாம் என்னென்ன பண்ணாங்க அதையும் காமிச்சிட்டு இருப்பாங்க. இவங்களாம் போய் பார்த்துட்டு இருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. என்னோட ஒப்பீனியன், எனக்கு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் அதில் அந்த வீடியோலேயே ஷேர் பண்ணியிருப்பேன். மறக்காம அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, அந்த மூவியில் இப்போ தீபிகா படுகோன் ஒரு பார்ட்டாக இருக்காங்க. தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாட் மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸ்வாட் வச்சு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அவங்க ஒரு ஃபைட்டர் அந்த மாதிரி எதுவும் இருப்பாங்களோ, ஒரு ஸ்வாட் யூஸ் பண்ணுற ஒரு ஃபைட்டராக இருப்பாங்களோ என்னமோ. ஈகிள் நெயில் மாதிரி இருக்குல்ல, நல்லா ஷார்ப்பாக. இன்னும் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன், அவங்க கண்ணை பாருங்களேன். அந்த வீடியோலேயே காமிச்சிருப்பாங்க. ஃபேஸ் வந்துட்டு சுற்றி ஒரு 360 டிகிரியில் கேப்சர் பண்ணுவாங்க, 3Dயாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரியான ஒரு இடத்துல ஃபோட்டோ ஷூட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது அவங்க கண்ணு பார்க்கும்போது. நிறைய குட்டி குட்டி லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லை வேறு எதுவும் கூட இருக்கலாம், வேறு தனியாக கூட வேறு எதுவும் ஸ்டூடியோவில் கூட ஷூட் பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஒரு ஸ்வாட் வச்சுருக்க ஒரு ஃபைட்டராக இருப்பாங்களோ என்னன்னு தெரியல. பட் அது எந்த மாதிரி மூவிலே நான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலேயே எனக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா அவர் எப்படி அல்லு அர்ஜுன் காமிக்க போகிறாங்க அப்படின்றது எனக்கு பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இப்போ VFX வந்துட்டு ஒரு கேரக்டர் வந்து அப்படியே ரீக்ரியேட் பண்ணி அவங்க பண்ண முடியாத ஒரு சில சீக்வன்ஸ் வந்து பண்ண வைப்பாங்க. அது ஒன்று. இல்லாட்டி அந்த கம்ப்ளீட் ஹியூமன் பாடியவே தூக்கிட்டு வேற ஒரு கிரியேச்சராகவோ இல்லை ஒரு ஏதோ ஒன்று 3Dயில் எப்படியோ ஒரு கேரக்டராக காமிச்சு பண்ணலாம். அந்த மாதிரியும் அவதார்லாம் எடுத்துங்களேன். அந்த வீடியோலேயே நிறையா சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவதார், இப்போ ஹல்க், அந்த மாதிரி கேரக்டர்லாம் அப்படி ஹியூமன் பாடியெல்லாம் ஃபுல்லாக 360 டிகிரியில் கேப்சர் பண்ணி 3D மாடல் பண்ணி டெக்ஸ்சர் பண்ணி அனிமேட் பண்ணி அந்த மாதிரி ஒரு பண்ணுறாங்களே VFX பண்ணுறாங்களே CGயில். ஸோ அப்படி இருக்க போதா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. அது இன்னுமே எனக்கு என்ன தெரியல. இனிமேல் நம்ம வேறு எதுவும் டீசர் அப்புறம் ட்ரெய்லர்லாம் வரும்போது தான் எனக்கு என்னன்னே தெரியும். ஓகே, அது எல்லாமே அந்த வீடியோவில் நான் நிறையா பேசியிருப்பேன். அந்த வீடியோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ தீபிகா படுகோன் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓ, ஸ்கிரிப்ட் படிக்கிற மாதிரி ஸ்டோரி போர்டு தானே அது. ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை அட்லி. ஒரு வாரியர் மாதிரி ப்ரெசென்ட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த தம்ப்நெயில்ல பார்த்த ஸ்குவாட் குயின் மார்க்கஸ்ட். அந்த இடம் தாங்க 360 டிகிரியில் கேப்சர் பண்ணுற அந்த இடத்துல தான் ஃபோட்டோ ஷூட்டே பண்ணியிருக்காங்க. பா, நிறைய உண்மையிலே ட்ரைனிங் பண்ணுறாங்களா? கியர் அப். நான் லாஸ்ட்டாக தீபிகா படுகோன் இந்த கெட்டப்பில் வந்து கோச்சடையான் அந்த படத்தில் பார்த்தது, அதோட பிஹைண்ட் த சீன்ஸில் பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் தீபிகா படுகோனை இந்த மாதிரி கெட்டப்பில். சொல்கிறேன், ஒரு அந்த ஸ்வாட் எடுக்கிறவங்க காமிச்சாலும் அது மூவியில் வர ஃபுட்டேஜா இல்லை இதுக்கு இந்த ப்ரோமோக்காக ரெடி பண்ணாங்களா என்னதெல்லாம் நல்லா இருந்துச்சு. செம்ம குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. ஃபைனல் அவுட்டு மாதிரி இருந்துச்சு எல்லாம் பார்க்கும்போது. அது ப்ரெசென்ட் பண்ண விதத்தை பாருங்களேன். ஒரு ஸ்கிரிப்ட் வாசிக்கிற மாதிரி, ஸ்டோரி போர்டெலாம் வேறு இருக்கிற மாதிரி, அதோ ஒரு கிரியேச்சர் ஃபாக்ஸ் மாதிரி, உல்ஃப் மாதிரியான ஒரு கிரியேச்சர் மாதிரிலாம் இருந்துச்சு அந்த ஸ்டோரி போர்டில். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அது ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருந்துச்சு, தரமாக இருந்துச்சு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை விட இது இன்னுமே சூப்பராக இருக்குது ப்ரெசென்ட் பண்ணேன். இதே மாதிரியே அல்லு அர்ஜுன் காமிச்சிட்டு தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. வாட்டவர் நல்லா இருக்குங்க, வேறு லெவல். மாடியில் பார்க்குறேன். மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்க்கலையே. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலேயே நான் பார்த்தேன், ஞாபகம் இல்லை. ஒரு உல்ஃப் மாதிரி இருக்கு. அதே ஒரு மோஷன் காமிக்ஸ் மாதிரி காமிச்சிருக்காங்கல்ல,
ஸ்டோரி படம்லாம் ஒன்று சேர்த்து ஒரு மோஷன் காமிக்ஸ் மாதிரி பசங்க பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. இவங்களையுமே ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி 3D மாடலாக தான் பண்ண போகிறாங்க. இது அவங்க தானா இல்லை, எனக்கு அந்த ஒரு டவுட் இருக்குது. இது அவங்களே நினைக்கிறேன், வேற ஒரு ஸ்டண்ட் ஆக்டரை வச்சு பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. அட்லி என்ன மாதிரி பண்ண போறேன் இதை தான் சொன்னேன், நல்லா இருக்கு, குவாலிட்டி சூப்பரா இருக்கு. அட்லி என்ன பண்ண காத்துட்டு இருக்காரு என்னன்னே புரியலையே. பா கம்ப்ளீட் ஒரு விஎஃப்எக்ஸ்லேயே அந்த விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோலே வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மொத்த ஃபில்மே அப்படி தான் பண்ண போகிறாங்கன்னு தோணுது. இல்லை நார்மலாக ஒரு ரியல் வேர்ல்டில் ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் அதுவும் விஎஃப்எக்ஸில் தான் ஆட் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி எதுவும் பண்ணுவாங்களா அப்படின்னே எனக்கு டவுட் வருது. கம்ப்ளீட்டாக மொத்தமாக அந்த மோஷன் கேப்சர் பண்ணுற அந்த சூட் போட்டுக்கிட்டே தான் கம்ப்ளீட்டாக எடுக்க போகிறாங்களான்ற மாதிரி ஒரு டவுட் வருது எனக்கு. அப்படி இருந்தாலும் தப்பு இல்லை, பண்ணட்டும். ஆனால் என்ன மாதிரி கதை எப்படி என்ன யோசிச்சு வச்சிருக்காருன்னு தெரியலையே. இன்னும் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ அது பார்த்தீங்கன்னா தெரியும், நான் என்னென்னமோ சொல்லிட்டு இருப்பேன். பா என்னோட பர்சனல் தாட்ஸ் அப்புறம் என்னோட ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருப்பேன். அதுவுமே மறக்காம செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவை. ரொம்ப ஷேர் பண்ணிட மாட்டேன், ஓரளவு கொஞ்சம் சொல்லியிருப்பேன். வேற லெவலுங்க, செம்மையாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் அப்புறம் வரேன். இந்த ஸ்பிரிட் அந்த மூவியில் ஏதோ ஒரு இஷ்யூ ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். சந்தீப் ரெட்டி வாங்கா அந்த டேரக்டருக்கும் தீபிகா படுகோன் ஏதோ ஒரு இஷ்யூ ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஏதோ போல்டு சீன் வந்து இருக்குது, அது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அது வந்து டேரெக்டாக இந்த மூவிக்கு வந்துட்டாங்க போல்.